அயோத்தி அந்த படத்துக்கு அப்புறம் தானே அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அயோத்தியில எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை. எனக்கா அப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்தே. ஏன்னா ஒரு நல்ல மனிதன் கூட. ஸோ அவரோட ஒரு படம், அடுத்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் புதுசா இருக்கு. அது புது படங்கனாலதான் இப்ப ட்ரெயிலர் விடுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு போன படத்துக்கு இப்ப ட்ரெயிலர் விட போறாங்க. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு பிள்ளைங்க எல்லாம் நான் மாட்டிக்கிட்டோங்க. ஆமா சரி, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தோட அபிஷியல் ட்ரெயிலர் தான் இப்ப நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். சோ அந்த படத்துல சசிகுமாருக்கு ஜோடியா நம்ம சிம்ரன் அவர்கள் நடிக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த இப்படி ஒரு அப்டேட் நான் பார்க்கவே இல்ல. அதனால டீசர் வந்துச்சு, 4 மாசம் ஒரு டீசர் வந்துச்சு, நான் பார்த்தேன். பட் ஆனா அந்த நேரம் வந்து உன்னை நான் கூப்பிடல. நான் மட்டும் தான் ரியாக்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ அந்த நேரம் பார்க்கல. சரி ஓகே வைங்க. அது இன்னொரு சொல்லிடுறேன், அந்த பையன் மட்டும் நீ பார்த்துருந்துக்க, ரொம்ப பிடிக்கும். சரி ரொம்ப நேரம் பேச வேணாம். படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? அபிஷன் ஜீவிந்த் அப்படின்னு ஒருத்தவர். யாருன்னு தெரியல, நியூ டைரக்டரா இருப்பார் நினைக்கிறேன். மேபி எந்தெந்த படம் பண்ணிருக்காரு தெரியல. நமக்கு அவர் புதுசா இருக்கிறாரு. அப்புறம் மியூசிக் வந்து சீன் ரோல்டன் தான் மியூசிக். அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெய்பீம் அதெல்லாம் நிறைய படம் பண்ணிருக்காரு. எனக்கு ஜெய்பீம்ல ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இந்த படத்துலயும் அவதான் மியூசிக் பிடிக்காது. சரி எதுக்கு நம்ம ரெண்டு பேசி என்ன பண்ண போறோம்? கம்ப்யூட்டர் ஜி ட்ரெய்லர் போடுங்க ஜி. கம்ப்யூட்டர் ஜிக்கு நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. தப்பா பண்ற பாத்தியா? வல்வெட்டித்துறை இலங்கை சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? இந்த பையன் அங்கே நில்லுங்க. வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார். குனிய வச்சு சுற்றுவாங்க. இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போறீங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்கிறீங்களோ கத்துங்க, இல்லைன்னா வாய மூடின்னு மௌனமா இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. வித்தியாசமா இருக்கு. நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? இன்னிலிருந்து நீங்க எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்க வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகர்ல ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசா வந்திருக்காங்களா? இங்க எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பான, உன் சந்தோஷத்துலையும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? ஐயோ சரி, எந்த பேரு ஜோசப் കുരുവില്ല. ஜோசப் കുരുവിലാവോ? ഞാൻ ഇവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ஜோசப் குருவிலாவா தெரிய படத்துல நம்ம தளபதியோட பேரை சொல்றாரு. கேரளாவில் ஒரு சின்ன பேக்கரி வச்சிருக்கானுமா. கடைசியா சசி தலையில வச்சோன்னா முரளி சார். பரவாயில்ல காமெடியா இருக்கும் போல. செம்ம சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய பையன் நான் எதிர திரும்ப பாத்திருக்கேன். நம்ம மலையாள படம் முரான்னு ஒண்ணு படம் பார்த்து தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுடுவாங்க அந்த பணத்துக்காக வேண்டி. அப்ப அந்த பையன் தான் கடைசியில இது பண்ணுவான். வழி ஃபேஸ் கட் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. சரி படத்துக்கு வருவோம். எப்படி இருக்கு கதை? எனக்கு எல்லாம் காமெடியா போகுது. இலங்கையில இருந்து கஷ்டமான சில சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு.
என்னம்மா எமோஷனலா பேசுறாரு நம்ம சசிகுமார். இருக்குங்க படம்னா ஒரு அப்படி கலந்த ஒரு கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் நினைக்கிறேன். எனக்கு இந்த சிம்ரன் அண்ணாவுக்கு கோஃபி அப்படி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செமையா இருந்துச்சு. சிம்ரன் செமையா பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன இந்த படம் வந்து இமிட்டேட் பண்றது பாபநாசத்தை இமிட்டேட் பண்ணுது. அதான் 2 பொண்ணுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இதுல வந்து யோகி பாபு வந்துட்டு கூடவே டிராவல் பண்றாரு. அதான் சொல்றாருல, நீங்க வந்து இலங்கையில வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை, அதனால நீங்க கேரளால வந்த மாதிரியும் நேஷனல் வந்து உங்களுக்கு இந்தியன்ஸாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. சமீபத்துல ஒரு பிரச்சனை எதுவும் வருது, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அக்கம்பத்தில் உள்ளவங்களே அவங்க வந்து காப்பாற்ற தவறாங்க, எல்லாருமே விலகி போறாங்க. அந்த நேரம் பயங்கர பிரச்சனையா அவர் பேசுறாரு. கிளைமேக்ஸ்ல அவங்க எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணி மே 1 தான் வருது இல்ல? மே 1 தானா? ஆமா. அப்ப இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 5-6 நாள் வெயிட் பண்ணுவோம். 1 வீக் இருக்கு. மே 1 தான் ரெட்ரோவும் ரிலீஸ் ஆகுது, இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 படம் வந்தா நீங்க வந்து இப்போ படத்துக்கு போக மாட்டீங்க. இப்போ ஒரு படம் வந்தா உங்களுக்கு விடணும், மே 1னா ஒரே படம் தான் விடணும். அடுத்த நாள் இன்னொரு படம் வந்தா நீங்க போக மாட்டீங்க தேட்டருக்கு. உன்னை எவன்டி கூப்பிட்டான் நான் கேட்குறேன். நான் பார்த்துட்டு போறேன்டி, இதெல்லாம் அருமையான படம். இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க தேட்டர்ல. அவன் சசிகுமார் நேரில் வந்து காரித்து போகுது. நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஃபேமிலியோட, ஏன்னா இது ஃபேமிலி ஓரியன்ட். நீங்க இப்ப சொல்லுவீங்க, அப்ப வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல, அது கிடைக்கல, ஏதாவது ரீசன் சொல்லுவீங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும், ஏன்னா நல்ல படம் இல்ல, அவ்வளவு ஈஸியா மக்கள் உடனே போயிட மாட்டாங்க. ஓ ஸ்லோ பிக்கப். அயோத்தி ஸ்லோ பிக்கப் தான். ஆமா, அது மாதிரி அயோத்தி நம்ம போகும்போது என்னடா யாருமே இல்ல, தப்பான படத்துக்கு இது வந்துட்டோமா தேட்டர்ல அப்படிதான் நினைச்சு உள்ள போனோம். ஆனா நம்ம போனதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, படம் பார்த்துட்டு அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய சக்சஸ் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பிக்கை வந்து எங்களவா உடனே நான் தேட்டருக்கு காசு போட்டு, நான் சொந்த காசுல போட்டு அழைச்சிட்டு போயிட்டு வரேன். பாக்கி எல்லாரும் நான் திருடி கொண்டு போயிட்டு தேட்டர்ல குடுக்குறாங்களா? ஓகே, செமையா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீசர். சோ படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். டீசர்லப்பா ட்ரெய்லர். சோ இப்போ நம்ம தப்பா பேசுனது நீ கண்டுபிடிச்சிட்டதுனால இப்போ உனக்கு ஏதாவது மெடல் எதுவும் கொடுக்க போறாங்களா? அதாவது ஒரு தெளிவா சொல்லணும்ல. ட்ரெய்லருக்கும் டீசருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம ஆளுங்க பாரு, டீசரே 3 நிமிஷம் 53 செகண்ட் என்ன விட்டாங்க, ஆனா ட்ரெய்லர் 2 நிமிஷம் 45 செகண்ட் தான் விட்டாங்க. போதும் சுருக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ட்ரெய்லரை விட நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்களேனா நம்ம கமெண்ட்ல கழுவி விடுவாங்க. சரி விட்டுறலாம். பாத்துமா இதோட எனக்கு முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நான் திரும்ப சந்திச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.